காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம். எங்களை ரொம்பவே அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்கு பழி வாங்குற விதமாக இன்றைய போட்டியை இந்திய அணி நாங்கள் விட மாட்டோம். இதுதான் எங்களுடைய பிளான். நீங்கள் வேணால் பொறுத்து பாருங்கள். இந்தியாவும் நாங்கள் வெல்லுவோம், ஏஷியா கப்பும் நாங்கள் தான் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்றைக்கி விளையாட போகிற இந்தியா எதிரான போட்டி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காருங்க பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் அஃப்ரிடி. அது மட்டும் இல்லாமல் இன்றைய போட்டி எங்களோட ஆட்டத்தை நீங்கள் பாருங்கடான்னு சொல்லிட்டு சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசுனார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லீக் ஸ்டேஜ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் 4 நேற்று தொடங்கிச்சு. நேற்று பங்களாதேஷ் செம்மையாக வின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி மோத போகிறாங்க. அந்த போட்டி குறித்து அஃப்ரிடி கோவத்துடன் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்திய அணி வீரர்கள் அந்த மாதிரி பண்ணது லாஸ்ட் போட்டியில். நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டை இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸை நாங்கள் ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அதுக்கு இந்த போட்டியில் இந்திய அணி எப்படியாச்சும் பழி வாங்குவோம். நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக தான் நடந்துக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் இந்திய அணி அதுமாரி பண்ணது எங்களுக்கு இன்னும் கோவத்தை உண்டாக்கியிருக்கு. கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ரிவெஞ்ச் வாங்கியே ஆகணும். ரிவெஞ்ச் வாங்கலாம் எங்களுக்கு தூக்க கூட வராது. அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நான் சரியாக தூங்கவே இல்லை. கண்டிப்பாக உங்களை விட மாட்டோம். இந்த முறை இந்திய அணி கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம். ஜெயிச்சா நாங்கள் கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைவன் பேசியிருக்காப்புல. உங்ககிட்ட கை கொடுங்கன்னு யார் தலைவரே கேட்குறதுன்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. இருந்தாலும் பார்க்கலாம் இருங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய போட்டி சொல்லி இந்தியா கிட்ட தோற்றது தான் மிச்சம் பாகிஸ்தான் அணி. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஒரு டீமாக இன்றைக்கி விளையாடினாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க பாகிஸ்தான் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய பேட்ஸ்மேன் யாரும் இல்லை, சொல்கிற அளவுக்கு பெரிய நட்சத்திர வீரர்னு சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லைங்க. நீங்கள் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா அப்படி சொல்லிட்டு கில்லுன்னு சொல்லிட்டு நல்ல பிளேயர் இருக்காங்க, நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர் இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானில் சொல்கிற மாதிரி யாரும் இல்லை. ஏன்னா பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் போன்ற ஒரு நட்சத்திர வீரர்களே அணியில் எடுக்கல பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். ஓகே, அது அவங்களோட பர்சனல் விடுங்க. பட் இன்றைக்கி மீண்டும் தொடங்குதுங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி. நீங்கள் சொல்லுங்கள், அஃப்ரிடி சொன்ன மாதிரி இன்றைக்கி பை வாங்குவாரா வாங்க மாட்டாரா? உங்களோட கருத்துக்கள் என்ன? இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க? அதே போல் பங்களாதேஷ் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை செம்மையாக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாங்க. அது வின் பண்ணிட்டு நாங்கனி டான்ஸ்லாம் ஃபேன்ஸ் செம்மையாக விளையாடுனாங்க. கண்டிப்பாக இந்த குரூப் ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஸ்ரீலங்கா கிட்ட மோத வேண்டியது வரும். அடுத்த போட்டி பங்களாதேஷ் கிட்ட மோதுறோம். அதனால் 3 போட்டி மோதி அதில் டாப் 2 கீர டீம் பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு தேர்வாகும். 2016 போல் இந்தியாவும் பங்களாதேஷ் கூட ஃபைனலுக்கு போகலாம், சொல்ல முடியாது. பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஏஷியா கப் யார் வெற்றி பெறுவாங்க? இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு யார் வெற்றி பெறுவாங்க? மறக்காமல் உங்களோட கருத்தை கொஞ்சம் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்தை கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.